புகழும் இறைவனுக்கு. உமரில் இல்லா கலீபாவா இருக்கும்போது ஒரு நபர் வர்றாரு. என் மனைவிக்கு எனக்கு ஒரே சண்டையா இருக்கு. அதுக்கு ஏதாவது தீர்வு சொல்லுங்களேன் அப்டின்ட்டு கேட்குறாரு. நாளைக்கு வாங்க ஒரு வேளை தீர்வு கிடைக்கலாம் அப்படின்னு அனுப்பிடுறாங்க. மறுநாள் காலையில வர்றாங்க. அரண்மனைக்குள்ளேயே நுழையல. வெளியே இன்னைக்கு வெளிய உள்ள நுழைய போற சமயத்துல உமர் வீட்ல ஒரே சண்டையா கிடக்கு. அவங்க மனைவி ஒரு சவுண்டா பேசிட்டு இருக்காங்க. உமர் குரல் வெளிய வரவே இல்ல. அவங்க எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க. சண்டையா கிடக்கப்ப இத காதுல வாங்குறாங்க. அ அவங்க வீட்லயும் சண்டையா? அப்படின்னு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வெளிய வர்றாங்க. வந்தோனே, "என்ன கலீபா உங்கள் வீட்லயும் சண்டையா?" அப்படின்னு. "எல்லா வீட்லயும் இது நடக்கத்தான் செய்யும். என் மனைவி ஏதாவது பேசும்போது நான் பதிலே பேச மாட்டேன். நான் அமைதியா இருப்பேன். அதெல்லாம் அவங்க வாய மூடிருவாங்க. 2 பேரும் பேசினா தானே சண்டை வரும். நான் அமைதியா போயிருவேன். நம்மட்ட ஒப்படைக்கப்பட்டவங்க, அம்மானிதம் அவங்க மனைவிலாம் நம்மள ஒப்படைக்கப்பட்ட அம்மானிதம். இத பத்தி நம்ம மறுமையில கேள்விகள் கேட்பான் ஆண்டவன். அவங்கள்ட்ட எப்படி நடந்தீங்க அப்படின்ட்டு. அதனால நான் அவங்கள எதுவுமே சொல்ல மாட்டேன். இது கூட நம்ம அவங்களுக்கு செய்யாம வேற என்ன செய்ய போறோம்? அ வெளியில எல்லாத்துட்டயும் நான் கோவப்படுவேன். ஆனா மனைவிட்ட கோவப்பட மாட்டேன்." அப்படின்னு சொல்றாங்க. "அப்படியா? அப்ப நம்மளும் அந்த மாரி தான் இருக்கணும்." அப்படின்னு நெனச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு நபர் வராரு. வந்து பையன கூட்டிட்டு வராரு. "என் பையன் உன்ன ஒரே அடிக்கிறான். என்னன்னு கேளுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "ஏன்பா அத்தாவ நீ அடிக்கிறியா? அப்படி பெத்த தகப்பன அடிக்கலாமா?" அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம பிள்ளைகள் தகப்பன் பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் ஏதாவது இருக்கா கலீபா? அப்படின்னு கேட்குறான் அந்த பையன். "ஆமா இருக்கு" அப்படிங்கிறாங்க. "என்ன கடமை?" பிள்ளை பிறந்தோனே நல்ல பேரா வைக்கணும். அர்த்தமுள்ள பேரா வைக்கணும்" அப்படிங்கிறாங்க. "நல்ல பேரா வச்சிருக்காங்களான்னு கேளுங்க" அப்படின்றாங்க. வாயில நுழையாம ஏதோ ஒரு பேர் வச்சிருக்காரு. சரி 2வது கடமை என்ன? மார்க்க விஷயங்களை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். கற்றுக் குடுத்தாங்களான்னு கேளுங்க. தொழுகை என்ன? குரான் ஓதுறது எதுவுமே எனக்கு தெரியாது. கற்றுக் கொடுக்கவே இல்ல எதுவுமே அப்படின்னு சொல்றான் அந்த பையன். அப்படியா? அப்படிங்கிறாங்க. உரிய வயதில் 3வது கடமை உரிய வயதில் திருமணம் செய்து கொடுக்கணும். திருமணம் செஞ்சாங்களான்னு கேளுங்க. 3 கடமையுமே செய்யல. அப்ப நீங்க 3 கடமையுமே பிள்ளைங்களுக்கு செய்யல. அப்போ உங்க பிள்ளை உங்கள கொல்லாம விட்டானேன்னு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்றாரு. அவ்வளோ கோவம் வருமா பிள்ளைங்களுக்கு? பிள்ளைங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைய சரிவர செஞ்சு தான் அவங்கள்ட்ட பலன எதிர்பார்க்கணும். கடமை செய்யாம பலன மட்டும் எதிர்பார்த்தா, என் பிள்ளை என்ன கவனிக்க மாட்டேங்குது, என்ன அடிக்குது அப்படிலாம் சொல்லலாமா? நம்ம கடமைய செஞ்சுட்டு பலன எதிர்பாருங்க. இந்த காலத்துல இப்ப நவீன கண்டுபிடிப்புலாம் வந்தது. இப்ப கடமைய செஞ்சா கூட பிள்ளைங்க தாய் தகப்பன கவனிக்க மாட்டேங்குது. ஆனா தாய் தகப்பன கவனிக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்கான். பிறந்த உடனே பிள்ளைக்கு நல்ல பேரா வைங்க. அதுக்கப்புறம் உரிய வயதில திருமணம் செஞ்சு குடுங்க. மார்க்க விஷயங்கள பிள்ளைங்களுக்கு கற்றுக் குடுங்க. அப்பதான் தாய் தகப்பன்ட்ட எப்படி நடக்கணும் அப்படின்னு பிள்ளைங்களுக்கு தெரியும். இது 3யும் நீங்க சரிவர செஞ்சுட்டு, அல்லாட்ட பிள்ளைங்கள்ட்ட பலன எதிர்பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.